வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, பைங்கமல தன் தெரியல் பட்டற்பிரான் கோதை சொன்ன, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, இங்கு எப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய், வங்க கடல் கடைந்த. செல்வ சிறுமீர்கள் என்ற முதல் பாடலிலும் செல்வ திருமாலால் என்ற நிறைவு பாடலிலும் இருப்பதால் மங்களகரமான நூல் இது என்பது தெளிவாகிவிட்டது. இப்பொழுது பாசுரத்தை பார்க்கலாம். கப்பல்களையுடைய திருப்பார்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதத்தை அளித்த மகாலட்சுமியின் நாதனே, பிரம்மனுக்கும் சிவனுக்கும் தலைவனாயிருக்கும் நிறைமதியை போன்ற அழகிய முகத்தவனே, 4 திருத்தோள்களையும் சிவந்த திருக்கண்களையும் அழகிய திருமுக மண்டலத்தையும் உடையவனாய் ஐஸ்வர்யத்தை தருபவனான அழகிய ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்தவனாய் பசுத்து குளிர்ந்த தாமரை மலர்களாகிய மாலையை உடையவனான பலபத்ர சாயி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வரும் பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாள், செவ்விய ஆபரணங்களை உடைய கோபியர்கள் வணங்கி பணிந்து போற்றி நோன்புக்குரிய பறை முதலானவற்றை அடைந்த செய்தியை அருளிச் செய்த திரள் திரளாக அனுபவிக்க வேண்டிய தமிழ் மாலையாகிய 30 பாசுரங்களையும் தவறாமல் சொல்பவர்கள் செல்வ திருமாலின் கருணையினால் எப்போதும் எல்லாவிடத்திலும் ஒப்பற்ற கிருபையை அடைந்து இன்பம் பெறுவார்கள் என்று கூறி இந்த 30வது பாசுரம் முடிவடைகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.